அத்தியாயம் 78 இறந்தவர்களின் இராணுவம். மாஜிஸ்திரேட்டுடன் தனது விவகாரங்களை தீர்த்துக் கொண்டு குற்றமற்றவர் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு லஞ்சம் போன்றது. நிலவன் தனது மிகப்பெரிய அறுவடைச் சுரங்கத்தையும் மற்ற பாதியான புரோம்னிர் நிலவரையையும் பார்வையிட்டார். இன்று அவன் இந்த நிலவரையின் 14வது மாடியில் ஏற முயற்சி செய்யப் போகிறான். இதுவரை இந்த நிலவரை அவனுக்கு நிறைய வளங்களையும் அறுவடையையும் அவனுக்கு கீழ் பணிபுரிபவர்களையும் கூட அளித்திருந்தது. மேலும் இந்த நிலவரையின் பிந்தைய தளங்களுக்கு நன்றி ஒமேகா, பிளாக்வால், ஆலிவர் ரோனின் உள்ளிட்ட அவரது கூட்டாளிகள் பரிணாம வளர்ச்சியை அடைந்து அவர் முடித்த ஒவ்வொரு தளத்திலும் லார்ட் ரேங்கை அடைந்தனர். மேலும் லெஜியன் வடிவத்தில் அவன் பெற்ற கூடுதல் துணை அதிகாரிகள் அவனது பலத்தை எண்ணிக்கையில் அதிகரித்தனர். பழைய பதிவுகளின்படி இந்த நிலவரையில் 15 தளங்கள் மட்டுமே இருந்தன. இதுவரை 13வது தளம் வரை சென்றிருந்தான். நிலவரைக்குள் ஏதோ ஒரு மாயாஜால உருவாக்கம் இருந்ததால் 10வது மாடி முதலாளிக்குப் பிறகு முந்தைய மாடி முதலாளிகளை வெற்றிகரமாக கொன்றவர்கள் மட்டுமே, அது தனித்தனியாகவோ அல்லது குழுக்களாகவோ இருக்கட்டும், குறிக்கப்பட்டு அடுத்த தளங்களுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். இல்லையெனில் அவன் அவற்றை மீண்டும் மீண்டும் முடித்திருக்க வேண்டும். மேலும் யார் வேண்டுமானாலும் அவர்கள் விரும்பியபடி எந்த தளத்திலும் சோதனை செய்யலாம். இந்த அதிநவீன பொறிமுறை உண்மையிலேயே தகுதியானவர்களை மட்டுமே மேலும் முன்னேற அனுமதித்தது. இல்லையெனில் இந்த நிலவரை பல தசாப்தங்களுக்கு முன்பே சூறையாடப்பட்டிருக்கும். ஆனால் அதன் காரணமாக 13வது மாடி வரை மட்டுமே குறைவான பதிவுகள் மட்டுமே கிடைத்தன. மேலும் கடந்த 20 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளில் ஒருவர் கூட 14வது மாடிக்குள் நுழைய முடியவில்லை. எனவே அவன் தனது வேட்டையில் முதல் முறையாக பார்வையற்றவராகச் சென்றான். நிலவன் தரை மைதானத்திற்குள் நுழைந்தார். கருப்பு மேகங்களும் வெள்ளை நிலவொளியும் மின்னும் இரவின் காட்சியை கண்டான். அது கருப்பு மற்றும் முற்றிலும் வாடிய மரங்களின் மீது பரவியது. தரை, இலைகள், பாறைகள் அனைத்தும் கருப்பாக இருந்தன. பிரகாசமான நிலவு இல்லை என்றால் சுற்றியுள்ள பகுதிகளின் வெளிப்புறங்களை கூட ஒருவர் பார்க்க முடியாது. எலும்பை உறைய வைக்கும் காற்று வீசியது. நிலவனுக்கு அவனுடைய பற்களின் சத்தத்தை எழுப்பினர். அவனது தற்காப்பு 530 புள்ளிகளுக்கு மேல் இருந்தபோதிலும் அவனது உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. 2 உருவங்கள் அவன் நிழலிலிருந்து குதித்து அவன் அருகில் நின்றன. உங்களுக்கு பயிற்சி தெரியும் என்று நிலவன் ரோனின் மற்றும் ஆலிவர் இருவரையும் பார்த்து கூறினான். தகவல்களைச் சேகரிப்பது அல்லது எதிரிகளை தேடுவது என்று வரும்போது அவனது மிகவும் திறமையான மற்றும் துணை அதிகாரிகள். ரோனினிடம் நிழல் மாற்றம், திருட்டுத்தனம் மற்றும் மறைத்தல் திறன் இருந்தது. அதே நேரத்தில் ஆலிவர் ஆர்ச்சரின் பார்வை, அமைதி நடை மற்றும் வெப்ப உணர்வு திறன்களை கொண்டிருந்தார். இது இருவரையும் எதிரிகளால் கவனிக்கப்படாமலோ அல்லது கண்டுபிடிக்கப்படாமலோ உளவு பார்க்க சிறந்த தேர்வுகளாக மாற்றியது. நிலவனும் அவனது கூட்டாளிகளும் 3 வெவ்வேறு திசைகளில் சென்று உயிரினங்களின் அறிகுறிகளையும் அவர்கள் போராடத் தேவையான எதிரிகளையும் தேடத் தொடங்கினர். எதிரிகளைத் தேடி சிறிது நேரம் செலவிட்ட பிறகும் நிலவன் எதிரிகளாக கருதத்தகுந்த எதையும் கவனிக்கத் தவறவிட்டான். முழு தளமும் ஏதோ ஒரு வகையான படுகொலியாக இருந்தது. அங்கு எல்லா முற்றிலும் இருட்டாக இருந்தது. இங்கு எந்த உயிரினமும் இல்லை என்பது போல் உணர்ந்தேன். மிக தொலைதூர எல்லை மற்றும் கண்காணிப்பு திறன்களை கொண்டிருந்த ஆலிவராலும் எந்த எதிரிகளையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. திடீரென்று நிலவனுக்கு ரோனினிடமிருந்து ஒரு எச்சரிக்கை சமிக்ஞை கிடைத்தது. அவர் இப்போது ஒரு குகைக்குள் நுழைந்து சில உயிரினங்களை கவனித்தார். சரி, உண்மையில் உயிரினங்கள் அல்ல, ஆனால் ஒரு காலத்தில் உயிருடன் இருந்த ஒன்று. இறக்காதவர்கள். எந்தவொரு கற்பனை நாவலிலும் அல்லது மங்காசிலும் பெரும்பாலான கதாநாயகர்கள் இந்த இறக்காதவர்களுடன் ஒரு கட்டத்தில் சண்டையிடுவார்கள். ஏனெனில் அது அனைத்து ஆசிரியர்களுக்கும் இடையே ஒரு சொல்லப்படாத விதி போல அண்டெட் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தது. சில கதாநாயகர்கள் அவர்களுடன் சண்டையிட்டனர். சிலர் அவற்றை பயன்படுத்தி அனுபவத்தை பெற்றனர். சிலர் தங்கள் உடல்களை அறுவடை செய்தனர். மேலும் சிலர் ஸ்கெல்டன் சோல்ஜர்ஸ் அல்லது லிச் வடிவத்தில் இந்த இறக்காதவர்களாக மறுபிறவி எடுத்தனர். இறக்காதவர்களின் கதைகள் ஏண்டசி இசேகாய் பிரிவின் கீழ் ஒரு தனி சமூகத்தை கொண்டிருந்தன. இன்று நிலவன் அதே கிளிஷே கதையை வாழ்ந்து வருகிறார். இது ஒரு கற்பனை நாவல் கதையாக இருந்தால் ஆசிரியர் அவ்வளவு படைப்பாற்றல் மிக்கவர் அல்ல என்று நான் கூறுவேன் என்றார் நிலவன். திடீரென்று நிலவன் ஏதோ தெரியாத காரணத்தால் முதுகுத்தண்டின் கீழ் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தான். நிலவன் ஆலிவர் குகையை நோக்கி ஓடினான்.
அங்கு ரோனின் ஏற்கனவே 1 டஜன் எலும்புக்கூடுகளை இறக்காமல் கொன்று அவர்களுக்கு ஒரு பாதையை அமைத்துக் கொடுத்தார். அவர் இப்போது ஒரு லார்ட் ரேங்க் அசுரனாக இருந்ததால் இவ்வளவு இறக்காதவர்களை முடிப்பதில் ரோனினுக்கு எந்த பிரச்சினையும் இல்லை. எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாமலோ அல்லது இன்னும் இறக்காதவர்களை எச்சரிக்காமலோ. மேலும் அவரது முதுகில் உள்ள நீட்டிப்புகள் ஒரே நேரத்தில் பல எதிரிகளை கையாள்வதை அவனுக்கு மிகவும் எளிதாக்கியது. இவை உயிரினங்களாக இருந்தால் 13வது மாடி முதலாளியிடமிருந்து அவர் பெற்ற நச்சு மூடுபனி திறனை பயன்படுத்துவார். நிலவன், ஆலிவர், ரோனின் போன்றவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவருக்கும் உண்மையில் வேட்டையாடும் திறன்கள் இருந்தன. அவை அதிகாலையைப் போலவே இருளையும் பார்க்க அனுமதித்தன. வெறும் 10 நிமிடங்களில் நிலவனும் ஆலிவரும் ரோனினை குகைக்குள் சந்தித்து எதிரிகளைத் தேடத் தொடங்கினர். மேலும் இந்த குகை பல்வேறு இடங்களுக்குச் செல்லும் நுழைவாயில்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள் ஏராளமாக இருந்ததால் அதிகபட்ச தூரத்தை கடக்கவும் எதிரிகளை தேடும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் அவர்கள் மீண்டும் பிரிக்க வேண்டியிருந்தது. ஹண்டர்ஸ் இன்டர்நெட்டை பயன்படுத்தி பல்வேறு இடங்களில் மேலும் 20 நிமிடங்கள் தேடிய பிறகு நிலவன் இறுதியாக இந்த குகையின் உள்பகுதிகளில் ஒரு ஆழமான மற்றும் மிகப்பெரிய சுரங்கப்பாதையை கண்டுபிடித்தான். இறுதியாக சேடோ வாக்கை பயன்படுத்தி யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாதுகாப்பான இடத்தை அடைந்த பிறகு அவன் இறுதியாக தரை முதலாளியை பார்த்தான். ஊதா நிற மந்திரவாதி போன்ற அங்கிகளை அணிந்திருந்த, காற்றில் மிதக்கும் சில மந்திர புத்தகங்களுடன் 10 மீட்டர் உயரமுள்ள ஒரு துணியை அணிந்த இறந்தவரின் உடல். இந்த இறக்காத தரை தலைவர் முற்றிலும் வெள்ளை எலும்புகள் மற்றும் சிதைந்த உடல்களால் ஆன சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்ததால் இறக்காத லிச்சை போலவே இருந்தார். அந்த உருவம் ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரிப்பது போலவும் இறக்காத உயிரினங்களின் எலும்பு போன்ற உடல்களை பரிசோதிப்பது போலவும் அவற்றை ஒருவிதத்தில் கலந்து வேறு வகையான அசுரனை உருவாக்க முயற்சிப்பது போலவும் தோன்றியது. நிலவனின் கண்களை மிகவும் கவர்ந்தது நூற்றுக்கணக்கான இறக்காத உயிரினங்களின் படை அல்ல. அந்த படையில் நின்ற பல்வேறு வகையான எலும்புக்கூடு அரக்கர்களும் அல்ல. மாறாக இந்த லிச் பயன்படுத்திக் கொண்டிருந்த மந்திர வகை. நிலவன் நெருப்பு, காற்று, நீர் மற்றும் இடியுடன் தொடர்புடைய பல அடிப்படை மந்திரங்களை பயன்படுத்த முடியும் என்றாலும் இந்த மந்திரங்களுடனும் மந்திரக்கூறுகளுடனும் அவனுக்கு ஒருபோதும் சரியான தொடர்பு இல்லை. ஆனால் லிச் அதன் மந்திரங்களைச் செய்து இன்னும் அதிகமான இறந்தவர்களை உருவாக்குவதைக் கண்டபோது இந்த மந்திரத்தின் உறுப்பு மீது அவனுக்கு ஒரு பற்றுதல் உணர்வு ஏற்பட்டது. நிலவன் வாண்ட்ரியாவில் நுழைந்ததிலிருந்து முதல் முறையாக அவன் மிக உயர்ந்த ஈடுபாட்டைக் கொண்ட தனிமத்தைக் கண்டுபிடித்தான். இருண்ட சக்தி.